காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். நான் அனுராஜ், என்னுடன் இணைந்திருப்பவர் காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் பயமானந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணல, வாக்குறுதி அளித்த மாதிரி தொடர்ச்சியாக அடிக்கடி உங்களை சந்திக்கிறோம். காணொலியூடாக அரசியல் பரபரப்பு என்ன செய்யணும். இப்ப நாங்களே கதைக்க தொடங்கி ஒன்றும் செய்யலன்னு கதைக்க தொடங்கிய நாட்கள் ஓடிக்கொண்டு வருது. அப்படி இருக்கும்போதும் இன்னும் ஒரு அசமாத்தத்தையும் காணல. இந்த முறை அரசியல் கட்சிகள் பெரிய அளவுல இப்பதான் வேட்பாளர்களை தேட தொடங்கி இருப்பினா, தேடுறத கூட ரகசியமா தேடி நம்ம நினைக்கிறேன். அட்லீஸ்ட் தேடுறதுலனாலும் கொஞ்சம் பரபரப்பா தேடுவோமாட்டா இல்ல, அதுல அவ்வளவு பரபரப்பு இருக்காது. என்னன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு லிஸ்ட தயாரிச்சு வச்சிருக்கேன். 2023 ஒரு லிஸ்ட் ஒன்று தயாரிக்கப்பட்டது. இப்ப அதுல யாரெல்லாம் விலகினவைன்னு தேடி அந்த வெற்றிடங்களை நிரப்பதான் கடைசி நேரம் இது அதுதானே, அதுவாதான் இருக்கும். அதனால அவை கொஞ்சம் வழக்கம் போல ஒரு விதமான சோம்பல்தனத்தோட தான் இருக்கணும். அடுத்தது நீ ஆர்வமாகி போய் கதலாகி கசிந்து கண்ணீர் மல்லின்னு நிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்றது அடுத்த பிரச்சனை. ரெண்டாவது நினைக்கிறேன் தேர்தல் டேட் அறிவிக்க இல்லைன்றது. அதை என்னத்துக்கு சொன்னா, நாங்கள் இதுக்கு முதல் ஒரு எபிசோட்லயே இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க. தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் நேர கேட்கினவர, உங்களுக்கு விண்ணப்பங்கள் அனுப்ப சொல்லி கேட்ட நீங்கள் விண்ணப்பங்கள் வந்திருக்குதா, பதில் சொல்லாமலேயே மழுப்புற. இப்ப என்ன வந்திருக்கிறதுல அப்படி இல்ல, இவருக்கு தெரியும் தெரியும் தானே. அப்ப அத சொல்ல முடியல வெளியில. எதிர்பார்க்கிறோம், இன்னும் எதிர்பார்க்கிறோம். சரி, இப்ப நீங்கள் தமிழரசு கட்சியின் தலைவர் இதன்றது இப்ப நாங்க வளமையாவே கொஞ்சம் தமிழரசு கட்சியை கொஞ்சம் கூட தோண்டி துளாவரம் கடகாலமா அதுல நான் நினைக்கிறேன், அது சொல்லப்பட வேண்டிய அந்த இன்டர்வியூவை பார்க்கும்போது, இன்டர்வியூல ஒரு செய்தியாளர் சந்திப்புல பார்க்கும்போது தமிழரசு கட்சி தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு நல்ல விஷயம் CVK சிவஞானம் அவர்களை தலைவராக்கினதுன்னு நம்புறேன். அடிப்படை அந்த செய்தியாளர் சந்திப்பு மட்டும் வச்சுக்கொண்டு அவருடைய ஒட்டுமொத்த கேரக்டரே அது என்னத்துக்காக சொல்றேன்னா, அந்த காணொளியில அவர் ஆதாரபூர்வமாக பல விஷயங்களும் உடைக்கிறார். இதுவரைக்கும் அந்த பங்காளி கட்சிகளோடான ஒரு கூட்டு என்றது தொடர்பாக இதற்கு முன்னால இருந்த தலைவர்கள் எல்லாரும் ஒரு விதமா ஒருத்தர குற்றம் சாட்டி ஒரு ஆளை அல்லது ஒரு தரப்ப குற்றவாளிகளாக்கி மறுதரப்பு தாங்கள் தூய்மைவாதிகளாக காட்டிக் கொள்றதுல எங்களுக்கு விருப்பம் தான், அவைதான் விடையில என்ற மாதிரியா அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு விதமான காட்டி கொடுப்போம், அலையால் போட்டு கொடுக்கறதும் என்ற மாதிரியான ஒரு அப்படிதான் பரவலான மக்களுடையும் அப்படிதான் ஒரு கருத்து பரவல் இருந்தது. ஆனா இப்ப இந்த தலைவர் அதுல என்ன செய்யறாருன்னா, இல்ல அவர் கட்சிக்காக ஸ்டாண்ட் பண்றார். அவர்களோட கூட்டுக்கும் அவர் ஒரு அழைப்பு விடுக்கிறார். பழைய கூட்டமைப்பாக டெலோ பிளாட் டிபிஆர்ல போட பேசுறேன், நீங்க வாங்கோ, அத பிறகு மாத்தி போட்டு நம்ம தனித்தனியா போய் இதே சுத்தியோட வேலை செய்யணும் இவரா போய் எல்லாரையும் தனித்தனியா போய் சந்திக்கிறதுக்கும் தயாரா இருந்து அவரோட தொலைபேசியில பேசி நாளெல்லாம் குறிச்சு அவர் தான் வந்து சந்திக்கிறேன் என்று சொன்ன போது கூட இல்ல நானே வந்து உங்களை சந்திக்கிறேன் எல்லாம் சொல்லி அதுக்கான டைம் எல்லாமும் ஒதுக்கி வச்சிருந்த நிலைமையெல்லாம் பிறகு இவர்கள் அந்த அலகுனியை வச்சு குத்திட்டு போனது நடந்தது. அதனால அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் இன்றைக்கும் இல்ல நாங்கள் மீண்டும் கூட்டமைப்பாக செயற்படுறது குறித்து அவர்களோட பேசுறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன் என்ற திறந்த அழைப்பை அவர் முன்வைக்கு வச்சாலும், அப்படி வைக்கிறது தமிழரசு கட்சியினுடைய பலவீனமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் காய் நகர்த்த கூடாது என்றதுக்கான பதிலையும் அவர் தெளிவா வைக்கிறார். அதாவது முஞ்சகிரே சொல்றேன், உங்களோட வந்து
சேரணும்ன்ற தேவை இப்போதைக்கு தமிழக கட்சிக்கு இல்ல நாங்க இலக்கு நலன் கருதி அதை செய்ய வழி அத பலவீனமாக கருதி கொள்ளாதேங்கோ என்றது. இவ்வளவு காலம் அப்படி இருக்கல. நான் சொல்றது என்னன்னா இந்த கட்சிகளுடைய மோதல கட்சிக்குள்ளே என்னன்னா இவ்வளவு காலம் அணுகுமுறை அப்படி இருந்ததுன்னா இல்ல அது அது அவ அப்படி சொல்லினா அவ தெரியாது. எனக்கு உங்களோட சேர்ந்து வேலை செய்ய விருப்பம், ஆனா உள்ளுக்குள்ள தெரியும் அது இல்லாம இந்த புதிய தலைவர் சிவஞானம் அவர்கள் என்னன்னு ஸ்டாண்ட் பண்றாருன்னா இல்ல கட்சி இதுதான் நிலைப்பாடு, கட்சியினுடைய மத்திய குழு அவர் பள்ளிய விஷயம் ஒன்றே தூக்கி இப்ப 2-2.5 வருஷத்துக்கு முந்தைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒட்டி வந்த ஒரு விஷயத்துக்கு கூட்ட மினிட்ஸ தூக்கி கொண்டு வந்து வச்சு வாசிக்கிறார். இந்த மினிட்ஸ்ல இந்த இருக்கு எது உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒட்டி தமிழரசு கட்சி பிரிந்து போறதுக்கு முடிவு எடுத்தது, தமிழரசு கட்சி தான் பிரிஞ்சு போகுது என்று சொல்லி ஒரு கதையை பரப்பினமல்லோ. சித்தார்த்தன் தமிழரசு கட்சி அதாவது சிவஞானம் அவர்கள் புளொட்டுக்கு அனுப்பின கடிதத்துல நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் சேர்ந்து இயங்குறது குறித்து பேசுவோம், பேசுறதுக்கு நான் எடுத்த முயற்சியில இருந்து நீங்கள் பிறகு திருப்பி எங்களை விட்டுட்டு தனியா போயிட்டீங்க என்ற இதுல நான் வருத்தமாக இருக்கிறேன் என்று எழுதின ஒரு கடிதத்துக்கு அவர் சித்தார்த்தன் மீண்டும் சிவஞானம் அவர்களுக்கு எழுதின பதில் கடிதத்துல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த அமைப்பில் இருந்து தமிழரசு கட்சி தான் முதல்ல தனித்து விலகி போற முடிவை எடுத்தது. அத உங்களுடைய களுவாஞ்சிக்குடி கூட்டத்துல மத்திய குழுவும் அதை எடுத்தது. அது குறித்து அப்படி போறது மக்களுக்கு பாதகமாக முடியும் என்று நாங்கள் சுட்டிக்காட்டிய போதும் உங்களுடைய முன்னாள் தலைவரான திருவாளர் சம்பந்தன் அவர்கள் கூட இல்ல கட்சியினுடைய மத்திய குழு முடிவு அதுதான், ஆகவே நீங்கள் அதையொட்டியே செயற்படுங்கள் என்றுதான் சொன்னார் என்றுதான் அவர் பதிவு செய்கிறார். அதுக்கு பதிலளிக்கிற விதமாக இவர் தமிழரசு கட்சி அலுவலகத்திலிருந்து அந்த மீட்டிங் மினிட்ஸ் எடுத்து வாசித்து காட்டுறார். அதுல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சுமந்திரன் என்ன சொன்னாருன்னு அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 வருஷத்துக்கு முந்தின மீட்டிங் மினிட்ஸ் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு தெளிவாக. நாங்கள் இப்ப இருக்கிற இந்த தேர்தல் சூத்திரத்தின் அடிப்படையில மேலதிக ஆசனங்களை கைப்பற்றுவதற்காக கூட்டமைப்பாகவே இருக்கிற போதும், கூட்டமைப்பாகவே தொடர்ந்து இயங்குகின்ற போதும் தனித்தனியாக அவரவர் தேர்தல் சின்னங்கள்ல இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்ளுவோம். இது குறித்து நான் புலட் மற்றும் டெலோ தலைவர்களோடு ஏற்கனவே பேசியும் இருக்கிறேன். ஆனா மத்திய குழுவில் இத தொடர்பா ஒரு முடிவெடுத்து அவர்களோட இதனுடைய மேலதிக எல்லா விவரங்கள் எந்த வகையில அதை செய்யலாம் என்றதை பற்றி தொடர்ந்து ஆலோசிக்கலாம் என்றதுதான் தீர்மானம். ஆனா என்ன சொல்லப்பட்டது இப்ப வரைக்கும் பொது வழியில என்ன கருத்தாக இருக்குன்னா தமிழரசு கட்சி பிரிஞ்சு போய் தாங்கள் தனியா கேட்கறதுன்னு முடிவு எடுத்துட்டான். இப்ப சுமந்திரன் இந்த கதையை சிவஞானம் என்னது சொன்னாரோ அதே கதையை சொல்லத்துல இல்ல சொல்லிக்கொண்டு இப்ப கட்சியில இருக்கிற வேற யாருங்க கூட வந்து கதைக்கல. இப்ப இது 2 வருஷத்துக்கு முதலே செய்திருக்கக்கூடிய விஷயம் தான், சரிதானே. ஆனா இன்றைக்கு அவர் அதை கொண்டு வந்து பேசுறது இத மாதிரி குதர்க்கம் பேசுற செய்தியாளர்கள் இருப்பினும் தானே வர கட்சி சார்ந்து அல்லது இயங்கக்கூடிய அவர்களுடைய கேள்விகளுக்கு அவர் அப்படி பதில் கொடுத்தோன்னு அதுக்கு மேல அந்த கேள்விக்கு போக முடியல, குதர்க்க கேள்விகளுக்கு போக முடியல. ஏன்னா அவர் தெளிவா வந்து உங்களுக்கு முன்னாலதான் வாசித்து காட்டுறேன் மினிட்ஸ வேணும்னா நீங்களும் வந்து பாருங்க, உண்மையான மினிட்ஸா பொய்யான மினிட்ஸா பாருங்கன்ற மாதிரி அந்த சேலஞ்ச் பண்ணும் போது இல்ல அப்படி பார்க்கும்போது கட்சிய கட்டி காப்பாத்துறதுக்கும் கட்சிய வந்து ஒரு கட்சிக்காக நின்று நிலைக்கிறதுங்க. எந்த கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், எந்த கட்சிக்குள்ள பல அணிகள் இருக்கும், சரிதான். ஆனா நான் கட்சியாக ஆனாலும் நான் கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில நான் என்னுடைய கட்சிக்காக நிப்பன். என்னுடைய அவரை மட்டும் இதண்ட இல்ல இப்ப ஒரு அந்த செய்தியாளர் கூட்டத்துல இன்னொரு செய்தியாளர் இருக்கிறார், உங்களோட கட்சியில ஒருத்தரோ வந்து சொல்லுவினோம் என்று சொல்லி ஒரு அதனாலதானே இவ்வளவு குழப்பங்கள் வருது. அப்ப அவர் கேட்கிறார் யார் என்ன இல்ல இந்த முதலமைச்சரை பற்றி எல்லாம் கதைக்கணும். அப்ப முதலமைச்சர் அவர் கதைக்கிறார், அதுக்கு என்ன ஸ்ரீதரன் சொல்றாரு தான் வர மாட்டேன்னு சொல்றாரு. அது அவர்கிட்ட சொந்த கருத்து, அவர் சொல்றதுல என்ன பிள்ளை இருக்கு.
அவர் யாரையும் விட்டு கொடுக்கல, இந்த பக்கமும் போயில அந்த பக்கமும் போயில, அவரையும் விட்டு கொடுக்கல இவரையும் விட்டு கொடுக்கல. சரிதான், நீங்கள் கேள்வி கேட்கிறீங்க, அவர் பதில் சொல்றாரு. உங்களோட கேள்விக்கான பதில் அது அவருடைய கருத்து. கட்சி அவரை போட்டியிடுங்கன்னு கேட்கல, போட்டியிடாதீங்கன்னு சொல்லல. அப்ப அவர் தான் சொல்றாரு என்ன, நான் போட்டியிட போறது இல்லை, எனக்கு அந்த மாதிரி என்ன இல்லைன்னா அது அவர்கிட்ட சொந்த கருத்து. அதை சொல்றதுல என்ன பிள்ளை இருக்கு என்று கேட்டா அதுக்கு பிறகு அதை வளர்க்கவும் முடியாம அங்கேயே இது என்னதுக்கு சொல்றேன்னா, இந்த அணுகுமுறை விலகாலம் கட்சிக்குள்ள இருக்கல. ஒரு தலைவராக கட்சிக்காக டிஃபெண்ட் பண்றதுன்னு இருக்கല്ലോ. எல்லாருக்கும் தெரியும் இந்த 2 பேருக்கும் இடையில நடக்கிற ரோர் என்ன எது அது மாதிரி வழக்கு விஷயத்துல அவர் சொல்றாரு. அது அதே தோணியிலதான் அவர்கிட்ட பதில் அமையும். வழக்கு இருக்குதோ வழக்கு நடக்கட்டும், அது வழக்கு நீதிமன்றம் தீர்க்கட்டும். வழக்கு நடக்குதுன்றதுக்காக கட்சி நடக்காம விட்டதோ? நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் தானே. அப்ப கட்சிக்குள்ளே ஏதாவது குழப்பம் இருக்கோ? இல்ல, கட்சி செயற்பாடு ஒழுங்கா தானே போகுது. நாங்கள் ஒழுங்கா என்ன செய்யணுமோ அதன்படி தானே செய்யறோம். பிறகு நீங்கள் வழக்குன்னு கேட்கிறீங்க தேவையில்லாம. அது வழக்கு போட்டிருக்கணும், ஏதோ ஒன்று நடக்குது. தலைவர் யாரு இல்லை இருக்கணும்ன்றதை பொறுத்து அந்த வழக்கினால கட்சி செயற்படாம போனா அல்லது மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணியை ஆற்றாம போனா நீங்கள் கேட்கறதுல ஒரு நியாயம். அப்படி ஒண்ணு நடக்கல தானே. நாங்கள் பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம், அதை ஒத்துக்கொள்றேன். நாங்கள் பின்னடைவை சந்திருக்கோம், பின்னடைவு கூட சொல்லல, நாங்கள் தோத்துருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்றேன்னா எங்களுக்கு அதுல பின்னடைவு இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நாங்க செயற்படாமல் இல்லை. எங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற பிளவுகளோ அல்லது அதுக்குள்ள இருக்கிற உட்கட்சி மோதல்கள் காரணமாக கட்சி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணியில எந்த குறையையும் வைக்கல என்ற மாதிரி ஒருத்தர் டிஃபெண்ட் பண்றார். நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு தசாப்த காலத்துக்கு உள்ள ஒரு தமிழரசு கட்சியினுடைய ஒரு தலைவர் கட்சிக்காக இவ்வளவு உறுதியாக வாதாடுறதுன்றது அந்த ஒரு விஷயத்துலதான் நான் நினைக்கிறேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை சிவஞானம் அவர்கள் சரியா ஆளுமையை காட்டுறது. அவர் உண்மையிலேயே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வந்தவர். அங்கதான் நானும் சொல்லுவேன், அவருக்கு தேர்தல் இனிமே போட்டியிடுற நோக்கம் இல்லைன்னா திரும்ப சொல்றேன், எந்த தேர்தலைக்கும் தான் போற நோக்கம். ஆகவே அவர் தான் ஒரு நிர்வாகியாக கட்சியையும் சரிப்படுத்தி இல்லாமன்ற கோதாவில களமிறங்கி இருக்கிறார் மாதிரி படுது. இல்ல அது கட்சியின் பாயிண்ட் ஆஃப் வியூல அது உண்மையா ஆரோக்கியமா என்னன்னு சொன்னா, அந்த தலைமை தேர்தல் நோக்கை கொண்டதாக இருக்கிறபடியாலதான் எல்லாத்துக்கும் நசிஞ்சு போக வேண்டிய தேவை இருந்தது. இது அப்படி இல்ல மக்களை சந்திக்க போறது. அவருக்கு கையில உள்ள சரி வெளியே உழட்டுறதுக்கு சாட்டை இருக்கு, தெளிவா சொல்ல. ஸ்பெஷலி உள்ள வெளியோட பரவாயில்ல, உள்ள பங்காளி கட்சின்னு கூப்பிடுறாங்களுக்குதான் சாட்டை சொல்லட்டு நாங்கள் ரெடியா இருக்கிறோம், நீங்கள் வாங்கோ. ஆனா எங்களுக்குள்ள இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வராது. இப்படித்தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே, வாங்கோ, நாங்கள் ரெடியா இருக்கிறோம். இப்படி இதைத்தான் இந்தியாவும் சரி இலங்கை அரசாங்கம் சரி நீங்கள் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு வாங்கோன்னு சொல்லிக்கல எல்லாரும் இந்த இதைத்தான் சொன்னவன். நாங்கள் எங்களுக்குள்ள பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் உங்க பிரச்சனை மக்கள் பிரச்சனை உண்டா இருக்கு. அது மாதிரி இங்க உள்ளுக்கு அடிபட்டாலும் அது பிரச்சனை இல்லை. இப்படி இருந்தா நான் எந்த கட்சிக்குள்ள இல்ல டெலோக்குள்ள இல்லையா, டெலோக்குள்ள நாங்க கிழிச்சு தொங்க போட்டோம். பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஆரோ சிலருக்கு பயந்து கொண்டு அங்க மத்திய குழு கூட்டத்தை அவங்க கூட்டன்னு கேட்டா மத்திய குழு கூட்டத்தை கூட்ட மாட்டான்னு நிக்கிறீங்க. அப்படி கட்சிக்குள்ள. ஆனா உங்களை பத்தி கதைக்கிறது இல்லை, அவ்வளவுக்கு நீங்க போயிருக்கு இல்லை. அதான் சொல்ல வரீங்க, அப்படி சொல்ல வரையில அந்த கேள்விய மக்கள்கிட்ட விட்டுறேன். சரிதானே. ஆனா எப்போதும் காய்ச்ச மரம் கல்லடி விடுமன்ற மாதிரி தமிழரசு கட்சியில யாரு என்ன எங்க வழுக்கி விழுந்தாலும் அது செய்தி என்ற கதை மாதிரி அவர் இவரை பற்றி சொன்னா இவர் அவரை பற்றி சொன்ன. இந்த முதலமைச்சர் விஷயம் இருக்குதானே, முதலமைச்சர் விஷயத்துல நான் கேள்வியா கேட்க யோசிச்சுருந்தேன். என்னன்னு சொன்னா சுமந்திரன் தான் அதை இனிஷியேட் பண்றது அண்மை காலமா. பழைய ஸ்டோரிஸை விடுங்க, பழைய இது வெளியில காய்ச்சது எல்லாத்தையும் பண்ணுங்க. அண்மை காலமா சுமந்திரனுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது, நீங்கள் தேசிய பட்டியலூடாக எம்பியாக போறீங்களே, அது இந்த பின்னணி என்னவா இருக்கலாம் என்று சொன்னால், தேசிய பட்டியல்ல தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல போயிருக்கிறவர் வைத்தியர் சத்தியலிங்கம். அவர் இங்க வகித்து வந்த கட்சியின் செயலாளர் சுகையினம் காரணமாக இல்லாட்டின் உடல் தகுதி இது காரணமாக ஒரு நாள் அந்த இடத்துக்கு சுமந்திரன் நியமிக்கப்படுற 2வது பதில் செயலாளராகவோ இல்லாட்டி துணை செயலாளராக இருந்த சுமந்திரன் அந்த இடத்துக்கு நியமிக்கப்படுறார். அதே சந்தர்ப்பத்துல பரலா அங்க பாராளுமன்றத்துல
என்ன நடக்குதுன்னு சொன்னா அரசியல் யாப்பு உருவாக்க குழுவுக்குள்ள வந்து இவர் நியமிக்கப்படுறார், இதே சத்தியலிங்கம் நியமிக்கப்படுறார். அப்ப அது ஒரு கல்குலேஷன், இல்லாட்டில் ஒரு ஊகம். ஊடகவியலாளர்களுக்கும் சரி, வெளியில இருக்கிற பார்வையாளர்களுக்கும் சரி, இப்ப ஏற்கனவே இதை விட்டு கொடுத்துட்டார் சுமந்திரனுக்கு சத்தியலிங்கம். இப்ப இங்க சம்பந்தமே இல்லாமல் ஒரு வைத்தியராக இருக்கக்கூடிய ஒரு ஆளை யாப்பு உருவாக்கத்துக்கான ஒரு குழுக்குள்ள போடினம். அதுக்கு ஒரு சின்னம் கோவப்படுறார், ஸ்ரீதரன் கோவப்படுறார், தங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் அவர் என்னென்ன போட்டாங்கன்னு சொல்லி. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த புள்ளிகளை அணைச்சு பார்த்தா இங்க ரிசைன் பண்ணி சுமந்திரனுக்கு செயலாளர் பதவியை விட்டு கொடுத்த மாதிரி அங்கேயும் ரிசைன் பண்ணி போட்டு சுமந்திரன் வரப்போறார். அப்படி சுமந்திரன் அந்த சீட்டுக்கு வந்தால் அது சுமந்திரன் அதே சத்தியலிங்கத்தின் போஸ்டிங் எல்லாம் அப்படியே போகல யாப்பு உருவாக்கத்துக்கு பொருத்தமா இருக்கும். அதை வச்சு கொண்டு முந்தின எங்களுடைய முதல் பருவ காலத்துல நாங்கள் சொன்ன ஒரு சொல்லில சொல்ல சதி கோட்பாடு இப்படியான ஒரு சதி கோட்பாடு இதுகளை வச்சு கொண்டுதான் இந்த கேள்வி சுமந்திரன் மீது கேட்கப்படுது. அதுக்கு சுமந்திரன் 2 விஷயம் செய்திருக்கலாம். ஒன்று, இல்ல அது சொல்லி இருக்கிறார், இல்ல நான் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் போக மாட்டேன், இல்லாட்டில் அது அப்படியா எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல, இதை பற்றி யோசிக்கலாம், இல்லாட்டி தேசிய பட்டியல அப்படி ஒரு இது இருந்தா யோசிக்கலாம், அப்படியோ சொல்லிக்கலாம். இதுக்குள்ள இப்ப ஸ்ரீதரன் விட்டுட்டு போனால் அது ஸ்ரீதரனுடைய தனிப்பட்ட முடிவு என்றதுகளை தாண்டி இப்ப ஸ்ரீதரனிடமும் நேரடியாக அப்படி ஒரு அதிகம் தான் விட்டு போறேன்னு சொல்லி ஸ்ரீதரன் மாகாண சபைக்கு முதலமைச்சராக போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நான் தானே வருவேன். இல்ல அப்படி அவர் சொல்லல. அவர் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா அந்த இப்படிதான் இன்டர்பிரட் பண்ணி வெளியில வருது. இப்ப சிவஞானந்தர் எப்படி நாங்கள் தனித்து போறது எந்த முடிவும் எடுக்கல ஒரு ஆதாரமாக நிரூபிக்கிறார். அது மாதிரி அந்த காணொலிய தெளிவா பார்த்தா விளங்கும் என்னன்னா அவர் மிக தெளிவா சொல்றார், தேசிய பட்டியலுக்கூடாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வர்றதுக்கான தேவை எதுவும் இல்லை, அப்படி நாம் வரப்போறது இல்லை. இதுதான் அவருடைய முதல் பதில். 2வது பதில், நீங்கள் இப்படியெல்லாம் இந்த சதி கோட்பாடுகள் எல்லாம் கீறித்தானே அவர் நாடாளுமன்றம் வரப்போறாருன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு சதி கோட்பாட்டை கீறாதீங்க. ஏனென்றா நான் நாடாளுமன்றம் வரத்தான் வேணுமெண்டா எனக்கு இவ்வளவு சதி செய்து தேசிய பட்டியலுக்கூடாக வர வேண்டிய அவசியம் இல்ல. இங்க வழி ஏற்கனவே திறந்துதான் இருக்குது, அந்த வழியூடாக நான் நேரையே வர முடியும் என்றதுதான் அவருடைய பதில். நீங்க இவ்வளவு சதிகள் எல்லாம் கடுமையா மூளைய கசக்கி அதுல இவர் சொன்ன அந்த 2வது வழிக்கு தனக்கு இருக்குது, அந்த வழிக்கு திறப்பு ஸ்ரீதரன் இருக்குது. அதுக்கு அவர் தெளிவா சொல்ற. இப்ப நான் அதுவும் அவர் தெளிவா அந்த பதில சொல்றாரு. இப்படி சொல்றேன்றதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேணும் என்ற ஆசை எனக்கு இருக்குதுன்னு அர்த்தப்படுத்தி கொள்ளாதீங்கோ. நான் அதுல வரணும்னு இல்லை. ஆனா 2வது இடத்துல நான் இருக்கிறேன். வவுனியாவில நடந்த மத்திய குழு கூட்டம் ஒன்றுல இந்த சத்தியலிங்கத்தை தேசிய பட்டியலுக்கு ஊடாக நியமிக்கிறது என்று தீர்மானித்த கூட்டம் இருக்குது தானே, அந்த கூட்டத்துல முதலாவது தெரிவாக சுமந்திரனை சொல்லிக்கணும். அப்பவும் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லித்தான் சொல்லப்படுது. எந்த கருத்து? அரசமைப்பு முயற்சி ஒன்று நடக்குது, ஆகவே அப்படி ஒரு அரசமைப்பு முயற்சி இருந்தால் அதுக்கு சுமந்திரன் தான் பொருத்தமானவர், ஏற்கனவே அவர் தான் பல வேலைகள் செய்திருக்கிறார் அதுல. ஆகவே கட்சிக்குள்ள அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால்தான் இதை கையாள்றதுக்கு வசதியாக இருக்கும். ஆகவே அவருக்கு நாங்கள் இந்த தேசிய பட்டியலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லினோம். அப்படி சொல்லும் போது ஸ்ரீதரன் குறுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றார், அவர் அப்படித்தான் வர வேண்டும் என்ற அவசியம் இல்ல, மாகாண சபை தேர்தல்கள் வருது, ஒருவேளை நான் அதுல இருந்து இந்த பதவியில இருந்து விலகினேன், 2யும் கோர்த்தா அவரும் பதில் சொல்லல, சொன்னதாக எந்த தகவலும் இல்லை. நான் மாகாண சபைக்கு போயிட்டு வரேன் அவரும் சொல்லல. ஆனா அடுத்தடுத்து தேர்தல்கள் வருது, மாகாண சபை தேர்தல்களும் வருது, நான் ஒருவேளை இந்த பதவியில இருந்து விலகினாலும் அடுத்ததாக இருக்கிறவர் அவர் தான், ஆகவே அவர் அந்த பதவிக்கு வரலாம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஸ்ரீதரன் சொல்லி இருக்கிறார் அந்த கூட்டத்துல. அதை பற்றியது அரசியல் குளங்கள்லையும் வந்த செய்தியாளர் கூட்டத்திலையும் சொல்லி இருக்கிறார். சொல்லி
இவர் அதைத்தான் திருப்பி சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது ஏன் சொல்லுவாருன்னு கேட்டா அதுக்கு அவர் தான் பதில் சொல்லுவார். அதுதான் எனக்கு என்னுடைய இழுத்துக்கணும். சும்மா குசும்புத்தனமா ஏதாவது சொல்லணும்னு சொல்றாரா அல்லது இல்லையான்னு தெரியும். ஆனா இவர் போவார், நான் வருவேன் சொல்லல. அவர் தெளிவா தான் சொல்றார். மாகாண சபைக்கு தான் போவேன் என்றும் அவர் சொல்லல. முதலமைச்சர் வேட்பாளராக தான் போவேன் என்றும் அவர் ஸ்ரீதரன் சொல்லல. ஆனா மாகாண சபை தேர்தல்களும் வருது, நான் அந்த பதவியில இருந்து போனால். ஆகவே ஒருவேளை அவர் போனால் பட்டியல்ல 2வது இடத்துல நான் தான் இருக்கிறேன், நான் வருவேன். இதனுடைய அர்த்தம் அதை தான் நான் சொன்னேன். இதை இன்டர்பிரிட் பண்ணினீங்கடா, இவ்வளவும் எல்லாம் சொல்லாம இன்டர்பிரிட் பண்ணினா 2 விஷயம். தேசிய பட்டியலுக்குள்ள வரமாட்டேன், நீங்க ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க, அந்த சதிக்கோட்பாட்டுக்கே போகாதீங்க. ஏனென்றா எனக்கு வேற ஒரு வழி இருக்குது. ஒருவேளை ஸ்ரீதரன் முதலமைச்சர் வேட்பாளரா போனா நான் நேரடியாவே வருவேன். அப்படி ஒரு வழி இருக்கும்போது ஏன் இவ்வளவு சதி எல்லாம் செய்வேன் என்று நீங்கள் யோசிக்கிறீங்கள் என்றதுதான் அவர் சொல்ல வந்த விடையினுடைய சுருக்கமாக நாங்கள் சொல்லக்கூடிய புரை என்று வச்சுக்கொள்ளுங்க. இதுல 2 விஷயம் எனக்கு நெருடுற விஷயம். இது ஸ்ரீதரன் அப்ப சொன்னதுக்கு இப்ப கவுண்டர் கொடுத்துதான் இருக்கும் சுமந்திரன். அப்ப ஸ்ரீதரன் தான் சொன்னவர், அப்படி நான் போனா வரலாம். என் ஸ்ரீதரன் என்னப்ப சொன்னவர் என்று சொன்னா நேஷனலிஸ்ட்ல சுமந்திரன் வந்து ஸ்ரீதரன். அதுக்கு இப்ப அதை திரும்ப குத்தி காட்டில நான் நேஷனல்ல போக மாட்டேன் இப்படி என்று சொன்னா ஒரு இது செய்யற. இதே சந்தர்ப்பம் ஸ்ரீதரனுக்கு 2வது சமயம். முதலாவது என்ன நடந்தது? முதலாவது ரிப்ளை உடனடியாக கிடைச்சது, சிவஞானம் கொடுத்தது. அவர் தலைவர் இல்ல பதில் தலைவர் தான் என்று ஸ்ரீதரன் சொன்னதை வச்சுக்கொண்டு அந்த சிரேஷ்ட தலைவருக்கான இடத்தை இன்னதால 8 அப்ப வழி கிடைக்கல. சிவஞானம் கவுண்ட் எடுத்து நீங்கள்லாம் சொன்னீங்கள் அது தலைவர் இல்ல பதில் தலைவர் தான், நான் இப்ப இருக்கிற சிரேஷ்ட உபதலைவர் பதவியில நான் இப்பவே இருக்கிறேன், அப்ப ஒருத்தர் நடப்பில்லான்னு சொல்லி ஸ்ரீதரன் வார்த்தைகளை வச்சு ஸ்ரீதரனுக்கு முதல் சிவஞானம் கொடுத்துருக்காரு, இப்ப சுமந்திரன் கொடுத்துருக்காரு வச்சால் ஸ்ரீதரன் ஒரு அரசியல் பக்குவம் இல்லாத நிலைமையில இருக்கிறார் என்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதே மாதிரி சொல்ல போறேன், அதான் சொல்றேன் நான் அதை மற்றதை சொல்லத்தான் போறேன். 2வது நான் என்னவா, ஈவன் சுமந்திரன் கூட அந்த ஒரு விஷயத்த சொல்லி, ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர் என்றால் சுமந்திரன் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவராக இருந்தார், அல்லது ஒரு கற்றறிந்த ஒரு புலமையாளர் என்று எந்த ஆங்கிள் பார்த்தாலும் என்னத்தை எங்க எப்படி சொல்லணும்னு இருக்கு. இடம் பொருள் வளர்ந்து கதை கொண்டு சொல்லி சுமந்திரன் இத ஒரு க்ளோஸ்ட் குரூப்ல வச்சுக்கொண்டு இந்த கதையை சொல்லி இருந்தால் ஓகே, அன்றைக்கு ஸ்ரீதரன் தான் சொன்னவர். இப்ப ஒரு பப்ளிக்ல சொல்லிருக்கல, அது மக்களாலேயும் ஊடகவியலாளர்களாலேயும் இல்லாட்டி இதுக்குன்னே பார்த்து கொண்டிருக்கிறாங்க எப்படி பார்க்கப்படும் என்றது சுமந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இது கதைக்க வேண்டியது நீங்க கேட்டீங்களா இல்ல, ஏன் சொன்னவர் என்றா அது கேள்விதான் சொல்லி இது கூடாதுன்ற நீங்கள் ஒரு தலை இன்றைக்கு கட்சியின் முக்கியமான பதவியில இருக்கிறீங்க. உங்களுக்கும் ஸ்ரீதரனுக்கும் 8 பொறுத்த நீங்க 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், ஊருலாம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இது ஒரு உண்மையிலேயே சுமந்திரன் தன்னை குறைச்சு கொண்ட ஒரு சம்பவமா தான் நான் பாக்குறேன். நீங்கள் எதிரிகள் என்றீங்க, அவர் விட்டுட்டு போனா சொல்றது ஒரு விமர்சனமாக நான் ஏற்றுக்கொள்றேன். நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அது அவருடைய இயல்பு, அவருடைய பண்பியல்புல உண்டு. அந்த குணத்தை மாற்றம். ஏண்டா போர்க்குற்றம் பற்றி பேசும்போது அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த விஷயம் தான் அவர் கேட்கிற கேள்விக்கு வெளியில சொல்ற பதில் அதை ஒட்டி அவர் இணைக்கிற அந்த பின்னிணைப்பு இருக்கு. அதனாலதான் அவர் எப்போதுமே அறிஞ்சு சொல்றது. அவர் லோயரா இருக்கேக்கல்ல நீங்க சொல்றது சரியாக வெட்ட இயல்பு. இன்னைக்கு மக்களோட தலைவர்னு நீங்கள் உங்களை சொல்லிக் கொள்ளேக்கல, இதுகளை கட்டுப்படுத்த தெரியும். கட்டுப்படுத்த தெரியணும்னு நாங்கள் மக்கள் எதிர்பார்ப்பு. கட்டுப்படுத்த தெரிந்தால் சுமந்திரன் இன்றைக்குமே நாடாளுமன்றத்துல இருந்திருப்பார். அவர் சில வேளை கட்சி தலைவராக இருந்திருப்பார். அவர் இன்னும் இழக்காமல் பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் பலது இருந்திருக்கும். இன்றைக்கு தேச துரோகி என்ற இடத்துல கொண்டு அவரை வைக்காம இருந்திருப்பார்கள். இப்படி அவர் அடைந்திருக்கக்கூடிய நன்மைகள் இன்னும் பலதாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் திரும்ப சொல்றேன்னு சொன்னா, இது முதலாவது சந்தர்ப்பமாக இருந்தால் கூட பரவாயில்லை, எத்தனையாவது அதனாலதான் நான் அது அவருடைய பண்பு, அதை ஒண்ணும் இல்ல அந்த பிஹேவியரை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே அது சரி. Actions அ மாத்தல. உங்களுக்கு ஒருவேளை இப்ப மாத்திட்டாருன்னே வச்சுக்கொள்ளுங்க. மாத்தினா அப்புறம் அது நடிப்புண்டு ஆயிடும் இல்லையா? இல்ல பட் போலி தேசியம் மாதிரி ஆயிடும் இல்லையா? அது வாக்குகளுக்காக இருக்கிறது இல்ல. நீங்கள் நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவர்கிட்ட அப்படி மாத்த சொல்லி கேட்கல. தேசிய தலைவர் போய் கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்து அமெரிக்காக்கோ இந்தியாவுக்கோ போய் வாக்குறுதிகளை கொடுத்து தன்னை தக்க வச்சிருக்கலாம்னு கேட்கல. அவர் இருந்தது, அவர் நடந்தது, அவருக்கான ஸ்பேஸ், அவருக்கு கட்டமைச்சது எல்லாம் அப்படித்தான். இது நீங்கள் இருக்கிறது அரசியல். அரசியல் என்றது பொலிட்டிக்ஸ். சரிதானே? பொலிட்டிக்ஸ் இல்ல, பொலிட்ரிக்ஸ். சரி, அந்த இடத்துல இல்லாட்டி விட்டு போயிடும். விட்டு போகணும்ன்றது இல்ல, நான் விட்டு போகணும்னு ஜஸ்ட் விட்டுட்டு போகணும்னு நான் என்ன சொல்லுவேன், விட்டுட்டு போறாருன்றே நாங்கள் ஒரு எபிசோட்ல சொன்ன கட்சி மொத்தம் அட்ட கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கிற இடத்துல இருக்கிறேன். அதனால அவருடைய இதுதான். நாங்க என்ன விமர்சனமும் முன்வைக்கலாம். நீங்க சொல்றதை நான் மறக்கல. என்னுடைய பார்வையும் அதுதான். அவர் அதெல்லாத்தையும் தவிர்த்திருந்தால் அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்க கூடும் என்றது. ஆனால் தவிர்க்க முடியாதது ஏனென்று அவர் தான் சொல்லணும். ஆனா என்னுடைய பார்வையில இப்ப இவ்வளவு காலமா அவர் இப்படிதான் தெரிஞ்சிடுது. இனிமே அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒளிச்சு மறைச்சு ஒரு பதில் சொல்லுவாரா இருந்தால் அவர் நடிக்கிறாருன்ற மாதிரி இருக்கு. அல்லது தோல்வியை அடுத்து அவர் திரும்பவும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இல்ல அரசியல் தலைவராக வர்றதுக்காக இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரோ, அது மீதும் ஒரு குத்தல்கள் கதைகள் விமர்சனங்கள் வரத்தான். அது தவிர்க்க முடியாது. நீங்கள் இன்னும் சுமந்திரன் இன்னும் இதில் இந்த தோல்வியோட பேசாம விட்டுட்டு போய் தண்ட தொழிலை செய்யாமல் இன்னும் பொலிட்டிக்ஸ் இருக்கிறாருன்னா அடுத்த நாடாளுமன்றம் வர்றதை ஒரு நோக்கமாக கொண்டுதான் சொல்றேன். ஒன்று. ரெண்டாவது, மாற இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு அவர்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முதலாவது பதவி காலம் அவர் கோட் சூட்டோட தான் பாத்துனாங்க. இன்றைக்கு வேட்டி சட்டை வெள்ளை சட்டையோட தெரியல. அப்ப அது என்னன்னு சொல்றது? அப்ப அந்த இதுக்கேற்ற மாதிரி, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை தவமைச்சு கொள்றாரு. தக்க இல்ல, அவர் அரசியல்வாதியாக மக்களிட்ட வரும்போதே வெட்டி சட்டையோட வர தொடங்கிட்டார். அவரே அப்படிதான் டெக்னிக்கலி அப்படி இல்ல தானே. வந்துட்டாருன்னு சொன்னாலே தேசிய பட்டியல அப்படித்தானே சொல்லப்படுது. தேசிய பட்டியல நாங்களே என்ன அறிமுகப்படுத்தினாங்க, எங்களுக்கு தேவையான நிபுணத்துவத்தை இது ஆட்களை கொண்டு வர, அவர்கள் தேர்தலுக்கு போய் மக்களுடைய வாக்குகளை பெற்று வரக்கூடியவர்கள் அல்ல என்ற கருத்தின் அடிப்படையில தான் அந்த இடமே ஒதுக்கப்படுது. ஆகவே அவர் தேசிய பட்டியலுக்களால வரும்போது அவர் ஒரு அரசியல்வாதியாக கருதில கொள்ளணும் என்ற அவசியம் இல்லை. அந்த ஒரு டேர்ம் வரைக்கும் அவர் நீங்க சொல்ற மாதிரி கோட்டு போட்டு சட்டத்தரணியாகவே ஒரு ப்ரொஃபஷனலாகவே தான் நடந்து. ஆனா அவர் அங்கேருந்து முதலாவது எலெக்ஷனுக்காக யாழ்ப்பாணம் வரும்போதே வெட்டி சட்டைகள் போட தொடங்கிட்டார். அப்ப எந்த மக்கள் கூட்டங்களுக்கு போகும்போதும் அவர் கோட்டு சூட்டு போட்டு போய் நின்று அவர் பேசின இந்த இதை வெட்டி சட்டை போட்டதுக்கு பிறகு டிராக்டர் ஓட்டினது அதுகள் எல்லாம் இருக்குது. சரிதா, வயல்ல விதைச்சது ஒழிக்கிட்டதுன்றதெல்லாம் அதை பார்த்து நானே வியந்திருக்கிறேன். அந்த இதுல சந்திரம் முழுமையா சந்திரமுகியா கங்காய பாருன்ற மாதிரி முழுமையான அரசியல்வாதியா சுமந்திரன பாருன்னு நானே வியந்திருக்கிறேன். அதான் சொல்றேன். இப்ப அதன் மீது ஒரு விமர்சனம் வருது இல்லையா? அது அவர் அப்படி இல்ல, ஆனா அப்படி எல்லாம் மாறுறாரு என்ற அது மாதிரி அவர் மாறினா இதன் மீதும் வரும் நினைக்கிறேன். மற்றது எனக்கு தெரிஞ்சு பிஹேவியரை மாத்துறதுன்றது அது இவ்வளவு வயசுக்கு பிறகு அது கஷ்டமான ஒரு தொழிலே மாத்தினா நல்லது அவருக்கு. அவர் மாத்த இல்ல, அப்படிதான் இருக்கிறார். அதனாலதான் இந்த சர்ச்சைகள் இது எல்லாம் வருது. பட் இந்த எபிசோட நாங்க தமிழரசு கட்சிக்கு டெடிகேட் பண்ணிருக்கோம். அப்படியே முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு திருப்பி பதிலளித்த சரிதானே. நான் எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்ல, நான் முதலமைச்சர் வேட்பாளராக மாட்டேன் அப்படி அவரும் இல்ல. அதுல நான் பிள்ளைகாண்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்கள் அன்றைக்கு 100% சுமந்திரனை தச்சலா நேஷனலிஸ்ட்ல போட்டுவிட கூடாதுக்காக தான் அந்த ஆப்ஷனே கொடுத்துருக்கீங்க, இல்லாட்டி அந்த சஜஷனே சொல்லி இருக்கீங்க. அப்ப இது இவர்களுடைய இந்த ஏட்டிக்கு போட்டி மனநிலை. இப்ப சொல்றது உண்மையிலே இவ்வளவு நாளும்
அவருக்கு ஐடியா இருந்தா கூட இது சிஎம் கேண்டிடேட்டா நிக்கணும்னு சொல்லி நான் சிஎம் கேண்டிடேட்டா சுமந்திரன் எம்பி ஆகண்டு அதான் அதுக்குள்ள இது மட்டும் இல்ல. இப்ப நீங்க அவர் பதில் தலைவர் என்ற விஷயம் ஒன்று இருக்குதானே. தமிழரசு கட்சியினுடைய தமிழரசு கட்சியினுடைய யாப்பின்படி ஒரு தலைவரோ செயலாளரோ பதவியில இல்லை என்றால் அடுத்த நிலையில இருக்கிறவர் மத்திய குழு அதை ஃபில் பண்ணலாம். இதுதான் அவர்களுடைய யாப்பு சொல்றது. ஆக அவர் ஃபில் பண்ணப்பட்ட அவர் தான் செயலாளர், அவர் தான் பல நீண்ட காலமா சத்தியலிங்கத்தையும் எல்லாரும் பதில் தலைவர் பதில் அப்படி இல்ல. சத்தியலிங்கத்துக்கு கைப்பட மாவையர் எழுதி அனுப்பின கடிதத்துல இத்தனைக்கு மத்திய குழுவினுடைய அனுமதியும் பெறாமலே மாவையர் எழுதி அனுப்பின நான் உங்களை செயலாளராக நியமிக்கிறேன் தான் அனுப்பியிருக்கிறார். தன்னுடைய தலைவர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்த 2 துணை செயலாளர்கள் ஒருத்தரை செயலாளர்களாக நீ அதை பிறகு மத்திய குழு அதை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டதுன்றது பின்னால புறப்பவையா செய்து முடிச்சிருந்தோம் அதை. ஆனா அவர் செயலாளர். அது மாதிரி இன்றைக்கு ஜாப்பின்படி இன்றைக்கு சிவஞானமும் சரி சுமந்திரனும் சரி தலைவரும் செயலாளரும் தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. எங்க பிரச்சனை என்ன, இவர்கள் வாதத்துக்காக ஒரு வாதத்தை சொல்லினமல்லோ அதே அவர்களும் வசதியா சரிதானே. இப்ப சிவஞானம் அவர்களுடைய கருத்து என்னன்னா, நீங்கள் என்ன பதில் தலைவர் என்று சொல்லுகிற வரைக்கும் நான் யாரோ ஒருத்தருக்காக தான் பதில் கடமையாற்றுறேன். இந்த பொசிஷன் அப்படியே இருக்கு. அப்ப நான் இருக்கிற பதவியில இருந்து கொண்டுதான் பதில் கடமையாற்ற முடியும். இல்லாம பதவியில இருக்கிறபடியெல்லாம் ஆட்ட முடியும். சும்மா சுப்பிரமணியம் நீங்க வாய கொடுத்து கெடுத்து கொண்டதுக்கு ஒண்ணும் செய்யல. ஆனா யாப்பு இதுதான் சொல்லுது, அவர் தான் தலைவர் இவர் தான் செய்யல. நீங்க ஸ்ரீதரனுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறீங்களா? கெட்டு நுணலும் தன் வாயால் கெடுமன்னு கெட்டு போயிருக்கிறது தங்கட வாயாலதான். இவரும் சரி அவரும் சரி எல்லாருமே கெட்டு போனது தங்கட வாயால். அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யல. திருப்பி போனாலும் திருப்பியும் அதே தானே சொல்லி நீங்கள் தானே சொன்ன. நீங்கள் ஜாப்புல அப்பவும் அப்படித்தானே இருந்தது. அப்ப நீங்கள் தானே அப்படி சொன்ன. நீங்க ரெண்டு கேட்டா என்ன பதில் சொல்ற? அதை பேசாம கொண்டிருக்க வேண்டியதா. அதைத்தான் பிளே பண்ணிடுறேன். இது இருக்கிறதுனால வர மற்ற கட்சிகள் அது இல்லைன்னா அந்த மாதிரியான சிக்கல்கள் வராது. சரி, அட்லீஸ்ட் இப்ப தமிழரசு கட்சியில இப்படி இருக்கு, தெலுங்குல ஏதோ ஒரு முழுமா இருக்கு. மற்ற 2 பிரதான கட்சிகள் இருக்கு, வெளியில வருது இல்ல. அப்ப கிட்டதான் என்ன வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் புலட் லெவல்ல இருக்கிற பிரச்சனை என்ன, உறுப்பினர்கள் வெளிநாடுகள்ல நேரடி உறுப்பினர்கள் இன்றைக்கும் உறுப்பினர்களா இருக்கிறவர்கள் வெளிநாடுகள்ல இருக்கணும். அவர்கள் கேள்வி கேட்கறது, திட்டுறது, கலைக்கோணம் என்று சொல்றது இதெல்லாம் நடக்குது கிரவுண்டில் எல்லாபடியால அந்த பரபரப்பு எங்களுக்கு சரி அதுக்கு மினக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற கேள்வியின் அடிப்படைகளுக்கு சரி எங்களுக்கும் சரி ஊடகங்களுக்கும் அதுல பெரிய இல்லைன்றதுனால மற்றபடி நம்ம இந்த தேர்தலுக்கு பிறகு தான் பதவியை விட்டுட்டு போறேன்னு சொன்னவர் தானே சித்தார்த்தன் கூட்டத்துக்குள்ள தன்னுடைய கட்சிக்குள்ள நான் இந்த பதவியில இருந்து விலகுறேன்னு. அடுத்தது யார போடுறதுன்றதுதான் பிரச்சனைங்க. அது அப்படி என்னால போட்டா இன்னும் பட்டு குத்து இல்ல யார் இருக்கிறது, யாரோ ஒருத்த வெளிப்பார்வைக்கு கொஞ்சம் வயசு வேணும் எதிர்பார்க்கணும் போல இருக்கு. அங்க கஜதீவன் கப்பில தேடி பார்த்துட்டு தான் கஜதீவன் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற முகமே சரிதானே. ஆனா கட்சியினுடைய செயற்குழுவாகவோ அல்லது மத்திய குழுவாகவோ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கஜதீவனை விட வயதிலேயும் மூத்தவர்கள், கட்சிக்குள்ளேயும் நீண்ட காலமாக உறுப்பினர்கள். இவர் தலைவராக இருந்தா அவை ஆட்டி படைக்க முடியாதுன்ற சிக்கல் இருக்கல்லோ. அப்ப அதை எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டுதான் இவரை திருப்பவும் இல்ல நீங்களே தொடர் மாதிரி வச்சிருக்கணும். அப்படித்தான் கட்சிகளையே வச்சிருக்கணும். இது பார்த்தோம்னு சொன்னா இங்க மட்டும்தான் தலைமைக்கு அடிபடுறதுக்கு ஆக்கள் இருக்கு. டெலோகுள்ள தலைமைக்கு அடிபடலாமான்றதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா அங்க காசு பெருசா விளையாடுது. அந்த காசு விளையாட்டு நின்றா தலைமைக்கு போட்டி போடுறதுக்கு ஆட்கள் வருவினோம். இப்பவும் போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்கணும். ஆனா எல்லாரையும் வாங்குறதுக்கோ அல்லது வாய அடைக்கிறதுக்கோ அங்க ஆயுதங்கள் இருக்கு. இங்க ஒருத்தருமே இல்லை. மற்ற கட்சிகள் இதுல சொல்லவே தேவையில்லை. சரி பார்க்கலாம். ஏற்கனவே கணக்க மற்ற கட்சி கணக்க பார்க்க இந்த எபிசோட ஃபுல் அண்ட் ஃபுல் இலங்கை தமிழரசு கட்சிக்கு டெடிகேட் வணக்கம் குறிப்பிட. நன்றி வணக்கம்.